கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் நம்ம சிலுவையை பற்றிய உபதேசத்தை நம்ம அறிந்து கொண்டாதான், அந்த சிலுவை மரணத்தினால்தான் நமக்கு என்ன கிடச்சின்ட்டு நம்ம தெரிஞ்சிட்டாதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை இன்னைக்கு திரைச்சேலையே ஆண்டவர் கிழிச்சார். ஏன் கிழிச்சார்? சிலுவை மரணத்தின் மூலமாக திரைச்சேலை நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருந்த திரைச்சேலையை கிழித்ததுனால தான் நம்ம இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம யாரும் தேவையில்லை. நாமளே போய் அவரோட ஐக்கியப்பட்டு அவர் பாதத்திலிருந்து நம்ம ஜெபிக்கிறது, நம்ம வேண்டுதல் கேட்குறது எல்லாமே நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர் மட்டும் செஞ்ச காரியத்தை இன்றைக்கி அந்த தடுப்பு சுவர் ஒன்று இருந்தது. அந்த தடுப்பு சுவரை அவர் தகர்த்தார். இந்த திரைச்சேலை ரெண்டுக்கும் திரைச்சேலை இந்த திரையை கிழிச்சு ஆண்டவர் விடுதலை தந்திருக்காரு, ரட்சிப்பை தந்திருக்காரு, நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்காரு சிலுவை மரணத்தின் மூலமாக. அந்த மரணத்தை தியானிக்கணும். தினமும் தியானிக்கும் பொழுது நம்மளோட கூட ஆண்டவர் பேசுகிறத நம்ம உணர முடியும். இந்த திரைச்சேலை கிழிக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சில வசனங்கள் மூலமாக தியானிப்போம். ஆண்டவர் அதன் மூலமாகவும் பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தடைகளை முற்றிலுமாய் நீக்கி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வர எங்களுக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து தந்தீங்களே சுவாமி, அதுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த திரைச்சேலை கிளைக்கப்பட்டதுக்காக நன்றி சுவாமி. எங்களுக்கும் உமக்கும் இடையாய் இருந்த அந்த திரை கிழிக்கப்பட்டு ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய எல்லாவற்றையும் உம்மிடத்திலே நாங்கள் ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளும் காணப்பட எங்களுக்கு ஒரு பெரிய வழிகளை திறந்தீங்களே சுவாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரா எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கி எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுங்கன்னா நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி இந்த வசனத்துக்குள்ள கடந்து சொல்லுவோம். செய்த நன்மை ஸ்தோத்தரிப்பேனா, என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பாத்தி, தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பாத்தி, தயவாய் என்னை கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்தில் உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா.
எட்டாத உயரத்தில் உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே இருப்பேனா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தெரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நம்ம இன்றைக்கி திரைச்சீலையை ஆண்டவர் கிழிச்சதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். திரைச்சீலை கிழிக்கப்பட்டதை நம்ம தெரிஞ்சுக்கணும். திரைச்சீலை நம்ம சிலுவையில் ஆண்டவர் என்ன பாடுபட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தியானிக்கும் பொழுது இதில் நிறைய கருத்து இருக்குது. நிறைய காரியங்கள் நீங்கள் யாத்ராமத்தில் படிச்சிங்கன்னாக்கி தெரியும். இப்போ வந்து திரைச்சீலை கிழிக்கப்பட்டதுன்னா நமக்கு வந்து சிலுவை மரணத்தின் மூலமாக எப்போவும் நான் சொல்வேன், எந்த இடத்துக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் கடைசியில் வர்றது வந்து ஆண்டருடைய சிலுவை மரணத்துக்கு தான் வந்து நமக்கு அது அடையாளமாக தான் நமக்கு இருக்கும். அது நிழல், இது நிஜம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நீங்கள் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா முன்னாடி நடந்தது எல்லாமே ஆண்டவர் சிலுவையில் செய்து முடித்ததுக்கு அது முன்னோட்டமாக தான் எழுதப்பட்ட காரியங்கள். அதனால் இன்றைக்கி வந்து நான் திரைச்சீலை கிழிக்கப்பட்டதை பற்றி நம்ம இந்த தியானத்தில் தியானித்து படிப்போம். அந்த வசனத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது, நீங்கள் தியானிங்க. யாத்திராம 26 அதிகாரத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டவர் வந்து சொல்லுவார், ஒரு மாதிரியை கொடுப்பாரு செய்ய சொல்லி. அந்த காரியங்களை ஒரு நிறைய காரியங்கள் வரும். அந்த கூடாரம் செய்கிறதுக்கு, அந்த இதை செய்கிறதுக்கு அவர் நிறைய வாசஸ்தலம் அது வந்து செய்கிறதுக்கு அவர் நிறையா சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நிறையா சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அதை செய்கிறாங்க. அவங்க வந்து மோசைக்கு அது ஒரு மாதிரியாக கொடுக்காரு. அதை செய்யும்போது நீங்கள் அது 26 அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் நீங்கள் படிக்கலாம். அந்த திரைச்சீலை மட்டும் செய்கிறத மாத்திரம் எப்படி செய்தாங்க அப்படிங்கிறத நம்ம படிப்போம்.
அது வந்து 26ல் 31லேருந்து 34 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த திரைச்சேலை எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிற எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் சொன்ன பற்றி தானே செஞ்சார். அதை வந்து எப்படின்னு சொல்லி, ஏன்னா ஆண்டவர் சிலுவை மரணத்தில் அது கிழிக்கப்பட்டதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால இந்த இடத்த நம்ம படிக்கலாம். 31வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தோன்னா, இளநூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலிலும் திரித்த மெல்லிய பஞ்சி நூலினாலும் இவற்றால் ஒரு திரைச்சேலையை உண்டு பண்ணுவ கடவாய், அதிலே சித்திர வேலையை செய்யப்பட கேர்வீன்களும் வைக்கப்பட வேண்டும். இப்போ வந்து அதில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அப்படி சீத்தி மரத்தினால் செய்த பொன் தகட்டினால் மூடப்பட்ட 4 தூண்கள் அதில் தொங்கிடணும் அப்படிங்கிறாரு. இப்போ நிறைய காரியங்கள் நமக்கு ஒரு வீடு பிளான் பண்ணும்பொழுது அதில் எத்தனை காரியங்கள் நம்ம படித்து அதை செய்கிறோம் பார்த்தீங்களா. அது மாதிரி இது ஆண்டவர் வந்து ஒரு மாதிரியை கொடுக்காரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆண்டவருக்கு பிரியமானது எப்படி செய்யணுங்கிறது தெரியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறதுபடி அவர் செய்கிறதுக்கு பார்க்காரு. அதை வந்து பாருங்கள், இந்த 32வது வசனம் 33 34 படித்து பார்த்தீங்கன்னா, கொக்கிகளின் கீழே அதை திரைச்சேலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை எங்கே திரைக்குள்ளாக வைக்கப்படவாய், அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரிவை உண்டாக்கும். இப்போ பிரிவை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம படிக்கோங்க. அப்போ அந்த பாருங்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் சாட்சி பெட்டியின் மீதிலும் கிருபாசனத்தை வைப்பாங்க. அந்த கிருபாசனத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருக்குது, 2 இருக்குது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து ஆசாரியன் டெய்லி போய் பண்ணணும், எல்லா பலி செலுத்துறது அந்த மாதிரிலாம் எல்லாம் செய்யலாம். ஆனால் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம்ங்கிற இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பாவ நிவர்த்தி பலி எல்லாம் செலுத்துவாங்க பார்த்தீங்களா. அன்றைக்கி நம்மலாம் உள்ளே போகவே முடியாது, எதையுமே பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது மோசே போவார், அடுத்தது ஆரோன் ஆண்டவர் அழைச்சி சென்றார். அவங்க தான் போய் பலி செலுத்தணும், அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யணும். மக்களுக்காண்டி அவங்க வந்து விண்ணப்பம் பண்ணனாக்கி, மற்ற நோய் பிரச்சனைகள் வந்ததுனாக்கி அதில் வந்து ஜெபிக்கணும்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த இடத்துக்கு அவங்க போக முடியும். மற்ற நேரத்தில் மனிதர்கள்லாம் நிறைய போய் ஆண்டட்டம் நம்ம இப்போ ஜெபிக்க முடியல, அந்த மாதிரி ஜெபம்லாம் பண்ண முடியாது. ஆசாரியம் தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போகிற ஒரு வருடத்துக்காக போகிறதில்ல. அந்த பாவ நிவாரண பலியை வந்து அவங்க வந்து செலுத்தினா, அவங்க வந்து அவங்களுக்கு பாவ நிவாரத்திக்கு நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சிட்டோம், நாங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்களே செலுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பலி செலுத்துகிற அந்த ரத்தத்தோடு போய் அவங்க வந்து அந்த ஒரு வருடத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி செய்த காரியங்களை, அந்த தடுப்பு சுவர் இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம பிள்ளைய போகிறதுக்கு அவனுடைய அந்த சமூகத்துக்கு போகவே முடியாது. யாருமே மனுஷங்க, நம்ம சாதாரண மனுஷங்க போக முடியாதபடி அந்த பிரதான ஆசாரியை மாத்திரம் இருந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்ததை ஆண்டவர் நமக்கு அந்த அவருடைய நேருக்கு நேராக அவரோட தரிசிக்க, அவரோட கூட நம்ம நிற்கிறதுக்கு போகணும்னாக்கி இந்த தடுப்பு, அதாவது இந்த ஆசாரியை மட்டும் தான் போகணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. பிரதான ஆசாரியன் தான் போகணும்னு வச்சுருந்த இடத்த வந்து அதில் ஒரு திரைச்சேலை இருந்து பார்த்தீங்களா, அது வந்து என்ன செய்யணும், அது பிரிக்கணும், அதை வந்து எடுத்துடணும். அது வந்து என்ன செய்யணும், தடையாக இருக்குது. அந்த தடை வந்து தடுப்பு சுவர் வந்து என்ன செய்யணும், அது வந்து கிழிக்கப்படணும். இந்த தடுப்பு சுவர் வச்சுருக்கிறதுனால தான் நம்ம போக முடியல. அதை வந்து எடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருங்கிறத தான் பார்க்க போகிறோம். தேவனுடைய சமத்துக்கு நம்ம செய்யணுனாக்கி, நம்மளை தரிசிக்கணுனாக்கி அதை வந்து அந்த தடை வந்து அந்த திரைச்சையில் வந்து கிழிக்கப்படணும். இந்த ஆசாரிப்பு கூடார முறை மாற்றப்படணும்னா அவங்க வந்து அந்த எந்த இடத்துல பிரதான ஆசாரியம் செய்யணும் அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க செய்வாங்க. அவங்க பலி செலுத்துறது மற்ற மக்களுக்காண்டி எல்லாம் செய்வாங்க. நம்ம போய் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி தான் இருந்தது வழியே அந்த ஆசாரிப்பு கூடாரம் முறைமை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது மாற்றப்படணும். அப்போ இவன் தான் உள்ளே போக முடியும், இவன் யார் மற்ற மனிதர்கள்லாம் போக முடியாதுன்னு வச்சுருந்தத மாற்றணும்னாக்கி என்னது, சட்டத்தை மாற்றுற மாதிரி இவங்க வந்து இது உள்ள எல்லாரும் வரலாம் அப்படிங்கிறத ஒரு ஆள் வந்து தான் செய்ய முடியும். அதை செய்யணும், அது செஞ்சால் தான் நமக்கு அது ஒரு நிமிர்த்தி கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு போக முடியும் அப்படிங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் செஞ்சு முடித்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அவர் வந்து செய்து முடித்தது என்னென்னா, சிலுவையில் தமது சொந்த இரத்தத்தால் செய்து முடித்தார். அந்த ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு, நான் வந்து நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ரத்தத்தோடு தான் அவங்க வந்து பிரதான ஆசாரியம் ஒரு வருடத்துக்கு ஒருக்கா பாவ நிவர்த்தி பலி செலுத்த போகும்போது இந்த ரத்தத்தோடு தான் அவன் போகணும். அப்போ அந்த ரத்தம் தான் போய் அவனுக்கு அந்த பாவ நிவர்த்தியை செய்யுது. அந்த இதில் ஆண்டவருடைய ரத்தம் போய் என்ன செய்யுது, நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து அந்த பாவத்தின் நிவர்த்தியை செய்கிற, அது வந்து முழுமையான நிவர்த்தி செய்யலை. மிருகங்களின் ரத்தம், பரிசுத்த ரத்தம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் செஞ்சதுனால நமக்கு முழுமையான விடுதலை ரட்சிப்பு எல்லாம் கிடைச்சதுனால அவருடைய ரத்தத்தினால என்ன செய்தது, அந்த திரைச்சேலை எல்லாம் ஆண்டவருக்கும் நமக்கு இடையில இருந்த அந்த திரைச்சேலை கிழிக்கப்பட்டது. கிழிச்சு ஆண்டவருடைய ரத்தத்தினால நமக்கு முழுமையான விடுதலை கிடைச்சிது.
அவருடைய சரீரம் வந்து திரைச்சேலையாக அவருடைய மரணத்தின் மேலே கிழிக்கப்பட்டது. அவர் திரைச்சேலைனாலே அவருடைய மரணத்தின் மூலமாக கிழிக்கப்பட்ட அந்த திரைச்சேலை, அந்த திரை வந்து நமக்கும் அவருக்கும் இடையில இருந்ததை கிழிச்சு அவர் வந்து விடுதலை தந்தார். அது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால்தான் நமக்கு எல்லாரும் மகா பரிசுத்த ரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய சிலாக்கியம் கிடைச்சிருக்கு. அவருக்கும் நமக்கும் இருந்த அந்த தடுப்பு சுவர், அந்த திரைச்சேலை வந்து கிழிக்கப்பட்டதுனால நாம் ஆண்டவரோட கூட இடைப்பட்டு ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய சிலாக்கியம் பாருங்கள். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கி அவங்கெல்லாம் ரொம்ப ஆண்டவருக்கு இப்போ எவ்வளோ பயந்துருந்தாலும் அவங்க வந்து இப்போ உள்ளே போக முடியாது. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசானும் போக முடியாது. அப்படி தான் வச்சுருந்தார் ஆண்டவர். வந்து பாருங்கள், ஆசாரியன் வேலையை வேறு யாராவது பார்த்தாங்கன்னாக்கி உடனே வந்து அவங்கெல்லாம் மறித்து போகிறத நம்ம பார்க்கோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவங்க வந்து அடிக்கப்படுறதை நம்ம பார்க்கோம். ஆரோன் பிள்ளைங்கள்லாம் 2 பேரும் மறித்து போகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது அவ்வளோ பெரிய தண்டனைகள் இருந்தது அந்த நேரத்தில். பார்த்தீங்கன்னாக்கி சரியான முறையில் போகலை, சரியான இதில் செய்யலைன்னா உடனே அடிக்கப்பட்டவனா இருந்தான். நம்ம தாவீது காலத்தில் கூட பாருங்கள், தாவீது நல்லா ஆண்டவரோட கூட நல்லா ஜெபிக்கிறவன் நல்ல ஆள் தான். ஆனால் அவர் வந்து இப்போ பெட்டியை வந்து எடுத்துகிட்டு வருவார். பெட்டியை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரும்போது கொண்டு வர இடத்துல அவர் எப்படி கொண்டு வரணுங்க ஒரு முறைமைகள் வந்து தெரியாதபடி அவன் வந்து ஒருத்தர் வண்டியில் தூக்கி வைக்கிறதுக்கு, அதாவது தன்னுடைய கையில் வந்து எதுவுமே தொடக்கூடாது, தன்னுடைய சமைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவன் செய்யாதபடி அவன் தவறு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் அடித்து அவன் செத்தான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அவன் தாவீது பயந்துருந்தாரு, ஐயோ நம்ம இப்படி முறைமை ஏதோ தவறு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பயம் தாவீது ராஜா மாத்திரமில்லை, எல்லாருக்குமே பாருங்கள். சாமுவேல் செய்யக்கூடிய காரியத்தை வேற யாராவது செஞ்சோம்னா உடனே அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அப்படி பெரிய ஒரு விடுதலை இந்த சிலுவையில் திரைச்சேலை கிழிச்சதை நீங்கள் லேசான காரியமாக சிலர் வந்து சொல்லுவாங்க, திரைச்சேலை கிழிச்சிட்டாரு ஆண்டவர், நம்ம உள்ளே பிரவேசிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன காரியமாக நினைக்கும் நம்ம. ஆனால் அப்படி நினைக்கிறதுக்கு இது வாய்ப்பே இல்லைங்க. பெரிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சுருக்காரு. திரைச்சேலைக்கு பின்னாக இங்கே பழைய ஏற்பாடை படித்தா ரொம்ப பயம் இருந்தது. அந்த பயம்லாம் இன்றைக்கு வந்து இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து செய்கிற காரியங்களை நாம் படிச்சுட்டு அந்த பயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த சப்ஜெக்டை நம்ம தியானம் பண்ணுறோம். அது வந்து பாருங்கள், எபிரேயரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 10வது அதிகாரத்தில் 19, 20, 21 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்கி உங்களுக்கு நிறையா அந்த காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். 19வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரமான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியாலும் நமக்கு மகா பிரதான ஆசாரியர். அவன் மகா பிரதான ஆசாரியர் மாத்திரமில்ல, பரிசுத்தம் அவங்கெல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் அவங்கெல்லாம் மனுஷன் மூலமாக பிறந்தவங்க. இவர் மகா பரிசுத்தர். பரிசுத்தர் மாத்திரம் இல்லை, எப்படி போகிறதுக்கு அவருடைய உத்தம மார்க்கத்தின் வழியாக போகிறதுக்கு அவருடைய ரத்தத்தினால தான் நமக்கு தைரியமே வந்திருக்கு. அவருடைய ரத்தம் சிந்தி தான் இந்த திரைச்சேலையை கிழித்து நம்ம உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த சிந்தை இருக்கணும், அது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் அப்படிங்கிறார். அவர் பரிசுத்தமாக இருந்தது போல் நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ பரிசுத்தம்ங்கிறது வந்து ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய காரியம். அவர் நம்ம சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்கு பரிசுத்தத்தை தந்திருக்கார். அந்த பரிசுத்தத்தை நம்ம கடைசி வரை காத்துக்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் பொழுது தான் அந்த பரிசுத்தத்தை நம்ம காற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா பரிசுத்தத்தை நம்மளே சொந்த விருப்பத்தின்படி நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது. அவர் பரிசுத்தர், அதனால நம்ம பரிசுத்தமாக இருக்கோம். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் ஒருவரே பரிசுத்தரே. ஆம் சுவாமி, நீங்கள் மாத்திரம்தான் பரிசுத்தர். இந்த உலகத்தில் யாரும் பரிசுத்தமாக வாழறதுக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ மனுஷங்க வந்தாங்க, ஆனால் பரிசுத்தமாக வாழ முடியாது. எல்லாமே பாவத்தில் பிறந்த மனிதர்கள் ரூபத்தில் தான் வந்தாங்க. ஆனால் பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தத்தை நமக்கு தந்த நல்ல தகப்பன் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். சிலுவையில் செய்த அந்த தியாகத்தின் பேரில் தான் நாம் அந்த சிலாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். இப்போ திரைச்சீலை கிழிந்ததை பற்றி நம்ம சொன்னோம்னாக்கி, தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிஞ்சதுன்னு சொல்லி பார்ப்போம். அதனுடைய அளவை நான் சொல்கிறேன். தேவனுடைய சமூகத்துக்கு செல்லும் பொழுது இப்போ வந்து பாதை திறக்கப்பட்டுச்சு. அந்த திரைச்சீலை 2ஆக
மேலேருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சதுனால அவர் மறிக்கும் பொழுது தான் கிழிக்கப்பட்டது. அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த பிரிக்கப்பட்ட அந்த இதுக்குள்ளே வந்து திரைச்சாலையை கிழிச்சதுனால தேவனுடைய சமூகத்துக்கு செல்லும் பாதை வந்து நமக்கு திறக்கப்பட்டது. அப்போ நமக்கு திறக்கப்பட்டத அந்த சிலாக்கியத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டதுக்காண்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அது கிறிஸ்துவின் மரணத்தினால தான் நமக்கு அது கிடைச்சிது. இப்போ வந்து நம்ம அந்த திரைச்சாலையை வந்து நீக்கப்பட்டுட்டு, அந்த திரைச்சாலை நமக்கு அதுக்கும் ஆண்டவருக்கும் சமூகத்துக்கு போக முடியாத இருந்ததை நீக்கினார். இந்த கிறிஸ்துவின் சபையும் அவருடைய ரட்சிப்பையும் வார்த்தையும் விசுவாசிக்கும் எல்லாருக்கும் இப்போ வந்து அவர் சமூகத்துக்கு போகிறதுக்கு, நமக்கு பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு சிலாக்கியத்தை நம்ம உண்டு பண்ணியிருக்குது. அதனால் ஆண்டவருடைய அந்த திரைச்சாலை கிழிச்சதை நம்ம ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இந்த திரை உமக்கும் எங்களுக்கும் இறையாக இருந்த அந்த திரைச்சாலையை கிழிச்சிங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்கள் மரணத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக நன்றி, இந்த பரிசுத்தத்துக்காக நன்றின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். இந்த சிலுவை தியாகம்ங்கிறதே பார்த்தீங்கன்னாக்கி மோசே, ஆரோன் அவங்களுக்கெல்லாம் பாவத்துக்காக இந்த சிலுவையில் என்ன தியாகம் நமக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைச்ச அந்த திரைச்சலை கிழிச்சதுனால என்ன சிலாக்கியங்கிறத பற்றி படிச்சிங்கன்னா, மோசே ஆரோன்லாம் இந்த காலத்தில் வந்து பாவத்துக்காண்டி தேவ சமூகத்தில் அவங்க பலியை செலுத்தி பாவ நிவர்த்தி செய்ய அழைப்பை பெற்றிருந்தாங்க. அவங்க வந்து நம்ம பாவத்துக்காண்டி ஒரு மிருகத்தை செலுத்தி அவங்க வந்து அந்த பாவத்தை நிவர்த்திக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராக இருந்து பரிசுத்த ரத்தத்தினால நம்மளை சிந்தி நம்மளை விலைக்கு வாங்கி கொண்டு திரைச்சலையை கிழித்தது மாத்திரம் அவர்கிட்ட தைரியமாக போகிறதுக்கு, நம்ம வாசியம் பாருங்க எபிரேயரில், அந்த மாதிரி தைரியமாக போகிறதுக்கு நமக்கு வழிவாசல்களை திறந்து நமக்கு அவர் முன்பாக நின்று நம்ம ஜெபிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு தகுதி இல்லாத பொழுது இவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை நமக்கு இந்த திரைச்சலையை கிழிச்சதுனால நமக்கு தந்திருக்காரு. அதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். சிலுவை மரணம் உலகத்தில் மிக சிறந்த வெளிச்சமாகும். ஆண்டவர் உயிர் தெரிந்ததை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து அதை என்ன செய்யணும், ஆசீர்வதிச்சு தந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். அதை அறிவித்து முதல்ல நம்ம அதை ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுதே அதை சொல்லணும். ஆண்டவரே, நீங்கள் வந்து எனக்கு நிரந்தரமாக இந்த விடுதலை தந்தீங்களே சுவாமி, இந்த சிலுவையை இந்த உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த இடையில் இந்த திரைச்சலையை கிழித்து எங்களுக்கு அந்த நடுவில் உங்கள் முன்பாக வந்து நிற்க தைரியத்தையும் பரிசுத்தையும் நீங்கள் தந்திருக்கீங்க, ரட்சிப்பை தந்திருக்கீங்களே சுவாமி, அக்கா நன்றின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அப்போ அவர் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மளே நடத்துவார். நமக்கு ஆண்டவருக்கும் இடையில எதுவுமே இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கும் நமக்கும் வந்து எப்பவுமே தொடர்பு இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்கிறத விட ஆண்டவர்கிட்ட முதலாவது சொல்லிட்டு அப்புறம் நம்ம நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து பாருங்கள், எல்லா விதத்திலும் ஆண்டவர் நடத்தி செல்றதை நம்ம பார்க்க முடியும். அதனால் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த திரைச்சலையும் இல்லை. ஆண்டவர் திரைச்சலையை கிழிச்சிட்டார். அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம தைரியமாக பரிசுத்த வாழ்க்கையை வாழ, ஆண்டவரே பரிசுத்த ஆவியை தாங்க, பரிசுத்தமாக எங்களை வாழறதுக்கு அழைச்சிருக்கீங்களே, அதை நாங்கள் முடிவு பரிந்தும் நாங்கள் ஆண்டவரை செய்து முடிக்க இந்த சிலுவை தியாகம் எங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு செய்வார். நமக்கும் ஆண்டவருக்கும் பெரிய தொடர்பு இருக்கணும். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி அவரோடு கூட நம்ம ஐக்கியம் கொண்டு அவரோடு கூட நம்ம அவர் சமூகத்துக்கு செல்றதுக்கு, தைரியமாக செல்றதுக்கு நமக்கு வழிவாசல்களை திறந்ததுக்காண்டி முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லி ஆண்டவருடைய பாத்துல வருவோம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா விதமான இருக்கிற இடையூறுகளை ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய போகும்போது நிறைய தடைகளை பிசாசு கொண்டு வரான். பார்த்தீங்களா, அந்த தடப்பு சுவர்கள்லாம் அந்த திரைச்சலை கிழிச்சது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லாமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் இந்த திரைச்சலை கிழிச்சது மாதிரி கிழிச்சு ஆண்டவர் இரத்தத்தினால நம்மளை முற்றிலுமாய் அவருக்கு சொந்தமான பிள்ளையா மாற்றி நம்மளை அவருக்குன்னு பயன்படுத்த இன்னைக்கு முழுதுமாய் அர்ப்பணிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு மற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்காரு. அதனால அவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுதே, அவருடைய சிலுவை மரணத்தை தியானிக்கும் பொழுதே நம்ம ரட்சிப்பை தந்திருக்காரு, நமக்கு பரிசுத்தத்தை தந்திருக்காரு. இதை மற்றவங்களுக்கும் கொண்டு செல்ல ஆண்டவரே நீங்கள் எங்களை உதவி செய்து எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த திரைச்சலையை பற்றிய ஒரு சிறு விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தை மட்டும் நான் சொல்றேன். இந்த சீலை வந்து ஒரு சாதாரணமாக நம்ம திரைச்சலை போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திரை கிடையாது. இதை மிக தடியாக இருக்குமாமா, தடியாகவும் மிக கனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு திரைச்சலைன்னு நம்ம பார்க்கலாம். இந்த திரைச்சலை தான்
வந்து எருசலேம் தேவாலயத்தில் இருந்த திரைச்சேலை தான். இந்த சாலமோன் கட்டினார் பார்த்தீங்களா, அந்த திரைச்சேலையும் இதுதான். அதில் தான் இயேசுவின் மரணத்தின் போது மேலிருந்து கீழாக கிழிஞ்சுது. இயேசுவின் மரணத்தினால்தான் இந்த திரைச்சேலை கிழிஞ்சதுனால, அவரோட உறவாடுறதுக்கு நமக்கு வழிவகுத்ததுனால இந்த திரைச்சேலை தான் கிழிக்கப்பட்டது. அந்த திரைச்சேலையை கிழிச்சதுனால நாம் என்ன சிலாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது வந்து சாதாரணமாக கிழிக்கப்பட முடியாது அப்படிங்கிறது நிறையா வேத வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. அது கிழிக்கப்படவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆண்டவருடைய மரணத்தினால தான் அது கிழிக்கப்பட்டது. அப்போ நமக்கும் அவருக்கும் தொடர்பு கொண்டு போகணுங்கிறதுக்கு எவ்வளவு பாருங்கள். நம்ம தகப்பன் தாயும் கூட பார்த்திங்கன்னாக்கி நமக்கு சில கூட பிறந்தவங்க பிள்ளைங்க அவங்க கூட பார்த்திங்கன்னாக்கி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி நம்ம நிறைய தள்ளப்பட்டவங்களாக இருக்கும். ஆனால் அப்படி கவலையோடு நம்ம இருப்போம் என்றால் ஆண்டவருடைய திரைச்சேலை கிழித்து நம்மளை அவரோடு கூட அவருடைய பிள்ளையாக மாற்ற அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. இந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற நாம மற்ற எந்த கவலையும் இருக்கக்கூடாது. எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்யலையே, நமக்கு யாருமே உதவிக்கு இல்லையே, நமக்கு வியாதி இருக்குதே, நமக்கு பிரச்சனை இருக்குதே, இதெல்லாம் எப்படி தாண்டி போகும் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறதுக்கு இந்த திரைச்சேலையை எப்படிப்பட்ட ஒரு நீங்கள் பழைய ஏற்பாட்டு யாத்திரா முதல்ல ஃபுல்லாக படிச்சிங்கன்னாக்கி தெரியும். நிறைய பயங்கள் இருந்தது. அந்த பயத்தை எல்லாம் போகி ஆண்டவர் அந்த அவரோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு எவ்வளவு தைரியத்தை கொடுத்துருக்காரு, எவ்வளோ பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம தியானித்தோம்னா ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். அதன்படி நம்ம நடந்து ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு, ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வர்றது, நிறைய நோய்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக மாற்ற, அநேக பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர பிள்ளைகளாக மாற்றவும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றமாய் கொண்டு வர இன்றைக்கி ஜெபிப்போம். நீங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவருக்கு மாத்திரம்தான். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வர்றதுக்கு எங்களுக்கு செய்த தியாகத்துக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடிச்சிங்க ஆண்டவரே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்கள் செய்து முடித்து ஆண்டவரே, இந்த திரைச்சேலையை கிழித்தது போல் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற திரைகளை நீங்கள் எடுத்து ஆண்டவரே உமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிகளாய் பிள்ளைகளாய் மண்ணினால் செய்த எங்களை மகிமைப்படுத்துகிற உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரயோஜனப்படுத்தணுமா ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஜெபிப்போம். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம் 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 நீரே நிரந்தரம் அம்மையப்பன் உங்கள் அன்பு நிரந்தரம் மாறும் உலகில் மாறாத உம் கிருபை நிரந்தரம் இன்மை வாழ்வில் இருப்பது நிரந்தரம் நாங்கள் சாயும் போது உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம் 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 நீரே நிரந்தரம் ஐயா நிரந்தரம் நீங்க நிரந்தரம் நீர் ஒருவரே நிரந்தரம். ஆம் சுவாமி, நீங்க மாத்திரம் கடைசி வரை எங்களை காக்கிற தேவன். எங்களுக்கு இடையிலே வைக்கப்பட்டிருந்த திரைச்சலை கிழித்து உம்முடைய சமூகத்துக்கு வரும் தைரியத்தை தந்து பரிசுத்த வாழ்க்கையை தந்து ரட்சிப்பை தந்து எங்களை நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கீங்களே, ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியப்பட உம்மோடு நெருங்கி வர தைரியத்தை ஆசீர்வாதத்தையும் தந்தீங்களே, அந்த ரட்சிப்பை தந்தீங்களேன்னு சொல்லி ஆண்டவரே முழுவதுமாய் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதமாய் நீங்கள் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. அன்றைக்கு இருந்த பயத்தை எல்லாவற்றையும் நீக்கி இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே தைரியமாக வர பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை அழைத்த தேவன் என்று எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு தந்திருக்க இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துறப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த தியாகத்தை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிற ஐயா. எங்களுக்கு இடையூறு செய்கிற எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்கத்தக்கதா எங்களுக்கு கிருபை தாங்க.
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடைபட்டிருக்கிற எல்லா தடுப்பு சுவர்களும் இந்த திரைச்சலை கிழித்தது போல் நீங்க கிழித்து ஆண்டவரே, மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசித்து மகிமையுள்ள காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த அப்படிப்பட்ட காரியங்களிலே ஆண்டவரை விழுந்து கிடக்கிறாங்களோ ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க மாற்ற வேண்டுமா செபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தடுப்பு சுவர்கள் தகர்த்தறியப்பட வேண்டுமா செபிக்கிறையா ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்க எல்லா தடுப்பு சுவர்களும் அந்த நேரத்திலே தகர்த்தறியப்படட்டும் ஆண்டவரே. சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்த என் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லமுள்ளவர் என்று பிள்ளைகள் அர்ப்பணிக்கட்டும். அற்புதத்தை ஆண்டவரை கண்டுகொள்ளத்தக்கதாய் தேவன் இந்த நாட்களிலே நீங்க உதவி செய்கிற ஆவியானவர் வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நீ தந்த நாளுக்காய் நன்றி. நீங்க விடுதலை நாளை தந்திருக்கீங்க. அந்த விடுதலை நாங்கள் முழுவதுமாய் சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீங்க இடைப்பட்டு எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறையா. எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், எங்களை சுமந்து செல்கிற ஒரு நல்ல தகப்பன் அன்பு தேவன் இருக்கிறபடியா நீங்க அழைத்தீங்க ஆண்டவரே. முழுவதுமாய் நாங்கள் செய்து முடிக்க பலன் இல்லாத பொழுது எங்களுக்கு பலன் தந்து நடத்துகிற நல்ல தகப்பனாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரே வைக்கப்படுகிற இடத்திலே உயர்த்துகிற தேவன் நாங்கள் முற்றிலுமாக உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அற்புதமாக நடத்துங்க பிள்ளைங்களை. என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், உங்களுடைய அபிஷேகத்தினால் நிறைக்கப்படட்டும். அபிஷேகத்தினால் நிறைத்து ஆவியானவர் வழி நடத்த முழுதுமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரை சத்துரு வைத்திருக்க திட்டங்கள் இருந்து பிள்ளைகளை விடுதலை செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. எங்களுக்கும் உமக்கும் இடையிலே எந்த தடுப்பு சோறும் வராதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி. உங்களுடைய சிலுவை பாதையிலே செல்லும் பொழுது அநேக முட்கள் இருந்தாலும் என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அவருக்கு பிரியமான பிள்ளையா எங்களை உருவாக்க எங்களுக்கு இந்த நாட்களை நடத்தி வருகிற பாதைகளுக்காக நன்றி ஆண்டவர். எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், எங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்க பலம் உள்ளவர் என்று இந்த நாட்களை நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். அற்புதமாய் நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிற ஆண்டவரை, அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை இந்த நாட்களே தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய தியாகத்தை நினைத்து உண்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க தேவன் கிருபை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறையா. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வரும் வரை எங்க காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிய நம்ம எல்லாம் செலுத்துகிறேன். ஏசு ரச்சனை நாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.